நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மலேசியன் அப்பார்ட்மெண்ட் டூர். ஆக்சுவலி வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8வது ஃப்ளோரில் இருக்குது. அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர்னால் அங்கே கார் போகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 8வது ஃப்ளோரில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல்ன்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே மலேசியாவில் நோட் பண்ண வரைக்கும் 4ங்கிற நம்பரே வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்களேன், 3க்கு அப்புறம் 3A 4 போடலை, 13க்கு அப்புறம் வந்து 14 வரும். ஸோ 4 வேணாங்கிறனால 13A. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட லாஸ்ட் ஃப்ளோர், அதாவது வந்து 39வது மாடியில் இருக்கிறேன். 39வது மாடியில் தான் வந்து ஈவன் வந்து சினிமா ஹாலு, பேட்மிண்டன் கோர்ட்டு, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஹாலு, பார்ட்டி ஹாலுன்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஹாய், வணக்கம்ங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மலேசியன் அப்பார்ட்மெண்ட் டூர். நான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறையா செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மலேசியாவில் வந்து அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, இங்கே எந்தெந்த மாதிரி வச்சுருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்படி எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற வந்து 18th ஃப்ளோரு. ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 39 மாடி இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற வந்து 18th ஃப்ளோரு. இங்கேருந்து வந்து 18th ஃப்ளோர்லேருந்து கீழே பாருங்கள். இங்கேருந்து வியூவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது வந்து எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலி வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8வது ஃப்ளோரில் இருக்குது. அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடையாது. ஸோ இங்கேருந்துமே வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னால் அங்கே கார் போகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. இது வந்து 8th ஃப்ளோரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே 8th ஃப்ளோர் போயிட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இந்த ஏரியாலாம் வந்து எப்படி இருக்குங்கிறத. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதுதாங்க நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. ஜஸ்ட்டு ஒரு ரூமு. இங்கே அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 BHK மாதிரி. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்துக்கலாம், உங்களுக்கு தெரியும். அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்றதெல்லாம் வந்து அஸ் யூஸ்வல் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கிச்சன், இது வந்து ஒரு ஹால் இருக்குது, இங்கே வந்து ஒரு ரூமு. ஸோ இதுதான் வந்து நம்ம வெளியே இருந்து உள்ளே வர்றதுக்கான டோரு. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குங்கிறத வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறது. கிட்டத்தட்ட வந்து 39 மாடி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது, ஸோ எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ கடைசியாக வந்து 39th ஃப்ளோருக்குள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது, அங்கேருந்து வியூ, இங்கேருந்து பினாங் ஐலாண்ட் கூட வந்து தெரியுது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து ஃபவுண்டைன் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து வாட்டர்லாம் கூட வந்து அவ்வளோ க்ளீன்னஸாக வச்சுருக்காங்க, ரொம்ப நீட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து லாபி ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ ரெசிடென்ட்ஸ் யார் உள்ளே வரதா இருந்தாலும் சரி, இல்லை கெஸ்ட்டு உள்ளே வரதா இருந்தாலும் சரி, வந்து ப்ராப்பர் அக்சஸ் இல்லாமல் உள்ளே வர முடியாது. இப்போ கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா வந்து இங்கே ஆல்ரெடி ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து செக்யூரிட்டி கார்ட்டை சொல்லி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே கூப்பிட்டு வர முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இதான் வந்து கொஞ்சம் ரிசப்ஷனுக்கு சும்மா இங்கே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல?
இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 8வது ஃப்ளோரில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல்ன்ட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஈவன் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து வீக்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இது 8வது மாடி. நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து 18th ஃப்ளோரு. 10 மாடி மேலே போனோம். இது போக பாருங்களேன், குழந்தைகளுக்குமே வந்து 2 விதமாக வச்சுருக்காங்க. இது வந்து கிட்ஸ் லைக் 2 வயசு அந்த 3 வயசு உள்ள குழந்தைங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குன்னே வந்து தனியாக இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. இது வந்து அப்படியே நீச்சல் ஸ்விம்மிங் பண்ணிகிட்டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்துக்கிற மாதிரி வந்து இது மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குன்ட்டு இங்கே செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஹைட்டும் ஆழமும் வந்து ரொம்பலாம் இருக்காது. ஒரு எனக்கு தெரிஞ்ச 5 to 6 feet தான் இருக்கும் இது. இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஒரு 2 வயசு 1.5 வயசு உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் வந்து 1.5 வயசு 2 வயசு உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதிலே வந்து விளாட்ற மாதிரி அந்த வாட்டர் ஸ்லைட் மாதிரிலாம் வச்சு விளாட்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லைங்க, இதை தவிர்த்து வந்து இன்னும் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது வந்து அர்பன் ஃபார்மிங்கு, டெரஸ் கார்டனிங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டு, ஷட்டில் கார்க் கோர்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இது இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து போய் பார்க்கலாம். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கா, அப்படியே வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து பார்பிக்யூ கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது வந்து யாராவது பார்பிக்யூ பண்ணணும், லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணணுன்னா வந்து ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கிரில்லு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னே வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கணும், நம்ம எந்த டைமில் எந்த டேயில் பண்ண போகிறோங்கிறது மட்டும். ஸோ நான் ஹலால் ஹலாலுங்கிற ஏரியா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஹலாலுங்கிற வந்து இந்த வெஜ்ஜு பன்னீர், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கிரில் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஹலால் ஏரியா. ஸோ நான்வெஜ்ஜு பண்ணணுன்னா வந்து இங்கே பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து 2 இதாக ஸ்ப்ளிட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குது இந்த ஏரியாவும். இந்த கம்ப்ளீட் பூல் பாருங்கள், ரொம்ப வந்து அமைதியாக சூப்பராக ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. இந்த 8th ஃப்ளோர்லேருந்து இங்கே இந்த சைடு பாருங்கள், கீழே வந்து அங்கேயுமே வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. மேபி அங்கேயுமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவோ தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா வந்து மெயினாகவே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரெசிடென்ஸ் ஏரியா தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைகளுக்கு விளாட்றதுக்காக வச்சுருக்காங்க. ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து விளாட்றதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வந்து அங்கே தான் ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம். ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து கீழே இறங்கி வந்தோம். அங்கே கீழே வந்து இங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்காக மட்டும். ஸோ நான் இந்த சைடு உள்ள ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதை வந்து வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இது அப்படியே வந்து திரும்ப வந்து அப்படியே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வந்து திரும்ப இதே வாட்டர் வந்து அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த பூலுக்கு போகிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள். 7th ஃப்ளோரில் இருக்குது டெரஸ் கார்டன், ப்ளே கிரவுண்டு. 8th ஃப்ளோரில் வந்து ஸ்விம்மிங் பூல், பார்பிக்யூ கார்டன் நம்ம பார்த்தது, சானா ரூம் கூட இருக்குது. 19th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து அர்பன் ஃபார்மிங், யோகா கார்டன் வச்சுருக்காங்க. 39th ஃப்ளோரில் வந்து ஃபங்க்ஷன் ஹால், கரோக்கி ரூமு, ஈவன் மினி சினிமா கூட இருக்குது, பேட்மிண்டன்.
இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறதான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 19th ஃப்ளோரில் இருக்கிற அர்பன் ஃபார்மிங். இங்கே வந்து அர்பன் ஃபார்மிங் மாதிரி வந்து என்னென்ன வச்சுருக்காங்கங்கிறத வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நிறையா வந்து கற்றாழை செடி வந்து நிறையா வச்சுருக்காங்க. இங்கேயுமே வந்து கற்றாழை செடியெலாம் வச்சுருக்காங்க. நைஸ். இது பாருங்களேன், இது வந்து கறி லீவ்ஸ், கருவேப்பிலை வந்து வச்சுருக்காங்க. கருவேப்பிலையை வந்து மலாயில் வந்து டவுன் கறி அப்படின்னு போட்டிருக்கு. இதுவும் வந்து கறி லீவ்ஸ் தான். இது வந்து லெமன் கிராஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஏதோ மலாயில் போட்டிருக்கு, அதனால் வந்து எக்ஸாக்டாக வந்து எதுன்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு வந்து லெமன் கிராஸ் மாதிரி இருக்குது. இது வந்து லெமன் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து லைமோவு கஸ்தூரி அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. பட் குட்டி குட்டியாக இருக்குது, அது பார்க்குறதுக்கு வந்து லெமன் மாதிரி தான் தெரியுது. அப்படியே வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து என்னென்ன செடின்லாம் தெரியல. பட் ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ணணும்னு வச்சுருக்காங்க. பட் ஓகே, இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான், நல்லாயிருக்கு. மேஜ் மாதிரி போய்கிட்டே இருக்குது பாருங்கள். ஓகே, லாஸ்ட்டில் போய் பார்க்கலாம் வேறு என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கே வந்து அது என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு வந்து நேம்லாம் எழுதி போடல. ஸோ எனக்கு வந்து இந்த செடியெலாம் வந்து என்னன்னு அவ்வளோவா தெரியல பார்த்ததும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே மலேசியாவில் நோட் பண்ண வரைக்கும் 4ங்கிற நம்பரே வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்களேன், 3க்கு அப்புறம் 3A 4 போடலை, 13க்கு அப்புறம் வந்து 14 வரும். ஸோ 4 வேணாங்கிறனால 13A 23A 33A தான் போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எங்கேயுமே வந்து 4ங்கிற நம்பரே வந்து யூஸ் பண்ணலை. ஈவன் வந்து இங்கே உள்ள பிளாட்டுமே வந்து எங்கேயுமே வந்து 4ங்கிற நம்பர் வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் தாங்க நான் நெட்டில் சர்ச் பண்ணேன். ஸோ மலேசியாவில் வந்து 4ங்கிற நம்பரை வந்து ஒரு அன்லக்கி நம்பராக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட லாஸ்ட் ஃப்ளோர், அதாவது வந்து 39வது மாடியில் இருக்கிறேன். இங்கேருந்து வந்து இங்கே இந்த 39வது மாடியில் தான் வந்து ஈவன் வந்து சினிமா ஹாலு, பேட்மிண்டன் கோர்ட்டு, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஹாலு, பார்ட்டி ஹாலுன்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஃபஸ்ட்டு வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து உங்களுக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இருக்கிறது வந்து இங்கேருந்து இங்கே பாருங்களேன், அதாவது வந்து இங்கேருந்து அந்த பிரிட்ஜு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம இருக்கிறதா வந்து பினாங் மெயின்லேண்டு. இந்த பினாங் மெயின்லேண்ட்லேருந்து இந்த பினாங் ஐலாண்டு போகிறதுக்கு வந்து ஒரு 23 கிலோமீட்டர், பினாங் ஐலாண்ட் போகிறதுக்கு ஒரு 23 கிலோமீட்டர் வந்து பிரிட்ஜு கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன், கடல்லையே. ஸோ அந்த பிரிட்ஜு வந்து இங்கேருந்து எப்படி தெரியுது பாருங்கள், ஏதோ ஒரு லைன் போட்ட மாதிரி எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்ட்டு. ஸோ இங்கே ஒரு மலை தெரியுதா, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பினாங் ஐலாண்டு. உங்களுக்கு அங்கே தூரத்தில் அந்த பில்டிங்லாம் தெரியும் பாருங்கள். ஸோ அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பினாங் ஐலாண்டில் இருக்கிறது. இந்த கடலும் சூப்பராக தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி வந்து ஒரு க்ரீனிஷ் கலரில் தெரியுது. வெரி நைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 39th ஃப்ளோரில் வந்து ஸ்கை லான்ச் அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஜஸ்ட்டு ஈவினிங்லாம் வந்து சிட் சாட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து வந்து அந்த வியூ பார்க்குறதுக்கெல்லாம் வந்து ஒரு பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே வந்து ஜிம் இருக்குது 39th ஃப்ளோரில். இங்கே 39th ஃப்ளோரில் இருக்கிற சினிமா, மினி சினிமா, அதுக்கப்புறம் வந்து கரோக்கி பார், பேட்மிண்டன் ஹால், இதெல்லாம் வந்து என்னால் அக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குனே வந்து தனியாக வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் அக்சஸ் பண்ணணுன்னா வந்து அந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமா. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க ஸ்லாட்ஸ் அலோகேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அட் த டைமில் வந்து எல்லாருமே வந்து இப்போ சினிமா யூஸ் பண்ணணும், இல்லை வந்து ஜிம்மோ பார்
இல்லை ஜிம்மோ கரோக்கி பாரோ வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ எல்லோரும் வந்து அட் டைமில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதாவது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குனே வந்து தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் வந்து எனக்கு என்ன வந்து நான் அக்சஸ் பண்ண போகிறேன், லைக் ஜிம்மா இல்லை வந்து மினி சினிமாவா அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்லாட் வந்து புக் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இங்கே போட்டுட்டாங்க பாருங்கள். ஸோ ரெசிடென்ட்ஸ் வாண்ட்ஸ் டு யூஸ் மினி சினிமா அட்வைஸ் டு மேக் இயர்லி ரிசர்வேஷன்ஸ் டு அவாய்ட் டிசப்பாயின்மெண்ட். ஸோ இது வந்து மினி சினிமா இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அந்த கரோக்கி ரூம் இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் ரிசர்வேஷன் பண்ணியிருந்துருக்கணும். அப்படியே வந்து நம்ம இந்த சைடு போனோம்னா வந்து அந்த பேட்மிண்டன் கோர்ட்டு இருக்குது. இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக ஒன்று காட்டணும்னு நினச்சிருந்தேன். அதாவது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் சரி, ஸோ இதுதான் வந்து நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, பில்டர்ஸ் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுக்குமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பிரிட்ஜ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கேருந்து பிரிட்ஜ் எடுத்துகிட்டு டேரெக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே கீழே போயிடலாம். ஏன்னா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த சைடு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்கச்சக்கமான லைக் ஷாப்ஸ் இருக்குது. அதாவது வந்து மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்டாரண்ட்ஸு, கஃபேஸு எல்லாமே வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ வந்து ஒரு ஈஸி அக்சஸ்க்காக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கேயுமே வந்து ஆக்சஸ் கார்டு வச்சா தான் வந்து உள்ளே வந்து ரெசிடென்ஸ் ஏரியா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது வந்து லிஃப்ட் ஏரியா வந்து அங்கே இருக்குது. ஸோ கெலுவார் இருக்குது பார்த்திங்களா, அப்படின்னா வந்து எக்ஸிட்டின்னு அர்த்தம். ஸோ அங்கேருந்து லிஃப்ட்டு முடிச்சுட்டு ஸோ இங்கே வந்து நம்ம ரெசிடென்ஸ் ஏரியா வந்து ஆக்சஸ் பண்ணணுன்னா வந்து இங்கே வந்து ஆக்சஸ் கார்டு வச்சுட்டு தான் வந்து உள்ளவே வந்து நம்ம என்ட்ரு ஆக முடியும். ஓ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து ஸ்மார்ட் லாக் தான் வச்சுருக்காங்க. அதாவது வந்து நம்பர் லாக்கு இங்கே இது பண்ணிட்டு தான் நான் வந்து நம்ம நம்பர் கோடு கொடுத்து தான் வந்து உள்ளே என்ட்ரு ஆக முடியும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்க. இந்த அக்சஸ் கார்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம ஈவன் வந்து லிஃப்ட்டு கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ லிஃப்ட்டில் கூட வந்து இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோரு இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே வரணும்னா வந்து யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து நம்ம ரெசிடென்ஸ் ஏரியா வந்து அக்சஸ் பண்ணாலும் வந்து இந்த அக்சஸ் கார்டு வச்சு தான் பண்ண முடியும். ஈவன் வந்து இங்கே இருக்கிற அதர் ஃபெசிலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், ஜிம்மாக இருக்கட்டும், இல்லை வந்து சினிமா ஹால் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் அக்சஸ் பண்ணணுன்னாலும் வந்து இந்த அக்சஸ் கார்டு இல்லாமல் வந்து பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், பினாங்கில் வந்து ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து ஹெவி ரெயின் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ்டாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே வந்து ஃபுல்லாக மழை தான் இருக்குது. நான் வந்து இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டிட்டு இப்போ வந்து நான் திரும்ப வந்து ரூம்குள்ளே வந்துட்டேன். ஸோ வித்தின் ஒரு 30-40 மினிட்ஸில் பாருங்கள் எவ்வளோ ஒரு சேஞ்ச் இருக்குன்ட்டு. ஓகேங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.